ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஜனவரி 9th ஃப்ரைடே மார்னிங் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் இப்போ நடக்கிற அந்த ஒரு சில இஷ்யூஸ்னால படம் ரிலீஸ் ஆகுமான்றதே டவுட்டாக இருக்குது. இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜனநாயகனுடைய மலேசியன் டிஸ்ட்ரிபியூட்டர் மாலிக் ஸ்ட்ரீம் 1 ஹவருக்கு பிஃபோராக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக படம் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஜனவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் டீம் கிட்டேருந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஸோ டீம் அந்த சென்சார் டிலேக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நேற்றுக்கே போட்ட வீடியோஸில் ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். லைக் படம் டிசம்பர் 19 சென்சார் போயிடுச்சு. ஏ சர்டிஃபிகேட்டாக சென்சார் டீம் கொடுக்கலான்னு இருந்தாங்க. பட் ப்ரொடக்ஷன் டீம் U/A எக்ஸ்பெக்ட் பண்ணுறதால 27 கட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க படத்தில். அது எல்லாம் கட் பண்ணி டிசம்பர் 24 மறுபடியும் படத்தை போய் சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்போது வந்து U/A நாங்கள் இந்த படத்துக்கு தரோன்னு சொன்னாங்களே தவிர இன்னி வரைக்கும் அவங்க சர்டிஃபிகேட்டே கொடுக்கல. அதனால ப்ரொடக்ஷன் டீம் நேற்றுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க. இன்றைக்கி அதுக்கான கேஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக எதுக்காக இந்த படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்காங்கன்னா, ஒருத்தர் இந்த படத்து மேலே கேஸ்ன்றது கொடுத்துருக்காரு. ஸோ ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் இந்த படத்தை வெறும் CBFCக்கு மட்டும்தான் போட்டு காமிச்சோம், மற்ற யாரும் இந்த படம்ன்றது பார்க்கவே இல்லை. யார் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த CBFCயில் 5 பேர் உட்காந்து படத்தை பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து கேஸ்ன்றது கொடுத்துருக்காரு. என்ன ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு படத்தில் மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த எம்பளம் அவங்க பர்மிஷனோட யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதம் எதிராக இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றியும் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக CBFCயோட சேர்மன்கிட்டே சொல்லிட்டாங்க, இது வந்து ரிவிஷன் கமிஷன் கிட்ட போகணும், அவங்ககிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு சில சீன்ஸை நீங்கள் கட் பண்ணி தூக்குங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிற டைமில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடிட்டுருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 27 கட்ஸ்ன்றது சொன்னாங்களே, அந்த கட்ஸ் எதனால சொன்னாங்கன்னா, நிறைய இந்த பிளட் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொன்னாங்களே. அது கூட சேர்த்து இந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது, இது நீங்கள் பிளர் பண்ணுங்கள், இல்லைனா மியூட் பண்ணுங்கள், இல்லை ஏதாச்சும் நீங்கள் இந்த டைலாக் ஆச்சு ஏதாச்சும் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்ஸோடு சேர்ந்து ஒரு 30 கட்டு ஒரு 31 கட்ஸு சொல்லியிருந்தா டீம் அப்போவே அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு படத்தை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்களே. அப்போலாம் கட் பண்ணாமல் எதுக்கு இப்போ ரிலீஸ் டைமில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு புரியல. ஸோ இப்போ இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு ஜனவரி 9 மார்னிங் தான் வருமா? ஆக்சுவலாக ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. மார்னிங் தான் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வருமா, U/A கொடுக்கலாங்களா இல்லை என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் சொல்லிட்டு இருந்த விஷயம், ஜனநாயகனுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இல்லை, U/A தான் அது அப்போவே சொல்லிட்டாங்களா, சர்டிஃபிகேட் மட்டும்தான் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. எனக்கு ஆரம்பத்தில் டவுட் வந்து இருந்தது, விஜய் அண்ணா படத்துக்கு பிரச்சனை வராமலாம் இருக்காது, என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அது எல்லா ப்ராப்ளமே வந்து சார்ட் அவுட்ன்றது பண்ணிவிடுவாங்க. பட் இப்படி சென்சாரில் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஜனநாயகன் டைட்டில் வச்சுட்டாங்க, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க, சாங் ரிலீஸ் பண்ணாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, என்னடா ஒரு பிரச்சனையுமே வரல, எல்லாமே ஸ்மூத்தாக போகுதுன்னு பார்த்தேன். கரெக்டாக ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஒரு ஆப் வந்து வச்சுட்டாங்க. ஸோ இதனால் நிறைய தேட்டரில் புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எல்லா ஷோஸும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, டிக்கெட்லாம் ரீஃபண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்லைனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஓவர்சீஸில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க படம் போஸ்ட்போன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இன்னும் ப்ரொடக்ஷன் டீம் மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணல. இன்னும் நைட்டுக்குள்ளே அதுவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இப்போலாம் நிறைய படம் வந்து போஸ்ட்போன் ஆகிடுங்க. ஸோ லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் விடாமுயற்சிக்கு ஆச்சு. பொங்கலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடாமுயற்சி பிப்ரவரிக்கு தள்ளி வச்சாங்க. ஸோ இப்போ சேம் இதே மாதிரி ஜனநாயகனுக்கும் நடக்குது. ஆக்சுவலாக ஜனவரி 14 இப்போதைக்கு அந்த போஸ்ட்போன் பண்ணதே ஜனவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா பிப்ரவரி தான். ஏன்னா இன்னும் இந்த படத்துக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக இப்போ புதுசாக உட்காந்து படம் பார்ப்பாங்க. CBFCயில் புதுசாக இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் உட்காந்து படம் பார்ப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணால் இன்னும் ஒரு 4 வாரம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவே வந்து 1 month கிட்ட ஆகிடுச்சு. ஸோ பிப்ரவரி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டீம் முடிஞ்ச அளவுக்கு அந்த 14th ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான்ன்றது பண்ணிகிட்ருக்காங்க, ஜனவரி 14th. ஸோ இதனால் நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு லாஸுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் யாருக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசருக்கு கிட்டத்தட்ட 500 crores இந்த படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வாங்கி ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே தான். ஸோ ஃபேன்ஸும் வருத்தமாக தான் இருப்பாங்க, விஜய் நான் லாஸ்ட்டு மூவி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்கும் ஒரு டிஸப்பாயிண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த தீர்ப்பு என்ன வருன்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஸோ ஜனவரி 9 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பாசிட்டிவாக வருமா, இல்லை அதுலேயும் ஏதாச்சும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ன்றது பண்ணுவாங்களா, அப்படி ஒரு U/A UA இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இவ்வளோ அது வந்து அப்போவே U/Aன்னு சொல்லிட்டாங்களா, அப்போவே சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருக்கலாம்.
ரிலீஸ் டேட் வரைக்கும் இப்படி இழுத்தடிச்சிட்டு இப்போ படம் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் கரெக்டாக இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து வச்சுட்டாங்க. ஸோ பார்க்கலாம் ஜனவரி 9th அது ஸ்மூத்தாக எல்லாமே முடிஞ்சு ஜனவரி 9 ஆஃப்டர்நூனுக்கு மேலே படம் ரிலீஸ் பண்ணால் கூட தப்பு இல்லை. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை அவங்க சொன்ன மாதிரி 4 வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஸோ எப்படியோ படம் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ யாருமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காதீங்க படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் நியூ ரிலீஸ் டேட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவரோட லாஸ்ட்டு மூவி ஃபேன்ஸ் அண்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ விஜயானோட லாஸ்ட்டு படம் வருது, கம்ப்ளீட்டாக நம்ம இது நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ணணும். ஒரு 3 hours படம்னாலும் அந்த ஆக்சுவலாக 3 hours படம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பயப்படுறாங்க. பட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 hours தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாகவும் இருக்கும். அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை வந்து இப்போ போயிடுச்சு. அது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அண்ணாவுக்கு ஒரு வருத்தம்ன்றது இருக்கும், தன்னோட ஃபேன்ஸ்னால படம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ்ஸாக மாறுங்க. அவரோட அந்த பொலிட்டிக்கல் விஷயம் இருக்குல்ல, அது வந்து இது வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரியே படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிடும், பட் ஆஃப்டர்நூன் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஃபெப்ரு தள்ளி போகுமா இல்லை ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுமா சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ பிடிச்சவங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.